கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 12ஆம் அதிகாரம் 36-37 ஆகிய வசனங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து, செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து நம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், நாம் செய்கிற செயல்களுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய நாவினாலே என்னென்ன காரியங்கள் பேசுகிறோம்? நன்மையான காரியங்களை பேசுகிறோமா, அல்லது பாவமான காரியங்களை பேசுகிறோமா, வீணான காரியங்களை பேசுகிறோமா? எல்லாமே நியாய தீர்ப்பு நாளிலே வரும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகளினாலே நீதிமான் என்றும், நம்முடைய வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று நாம் தீர்க்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி வாழ்கிறோம்? ஒவ்வொரு நாளையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது பாவமான ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? அந்தரங்கத்திலே யாருக்கும் தெரியாது என்று சொல்லி தீமையான காரியங்களை நாம் செய்கிறோமா? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று வசனம் தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். நாம் செய்கிற எல்லா நன்மைகளும் தீமைகளும் அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மரித்ததற்கு பிறகு தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும் பொழுது ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் அங்கே திறக்கப்படுகிறது. அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஜீவ புஸ்தகத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே மரித்ததுக்கு பிறகு நியாய தீர்ப்பிலே அது வெளிப்படும். தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் அங்கே எழுதப்பட்டு இருக்கும். எழுதப்பட்ட காரியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த செயல்களுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, அதை மறந்து போகக்கூடாது. நாம் இந்த பூமியில் வாழும்போது என்னென்ன காரியங்கள் செய்கிறோம்? நன்மை செய்கிறோமா, அல்லது தீமை செய்கிறோமா? அதற்கேற்ற பலன் உண்டு. தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கேற்ற பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யும்போது மாத்திரமே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்கிறோமா? பசியாக இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறோமா? தாகமாக இருக்கிற ஜனங்களுக்கு தாகத்தை தீர்க்கிறோமா? வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறோமா? வியாதியாக இருக்கிறவர்களை விசாரிக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும்போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய், நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைவார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடைவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்ட ஜனங்களாய்
நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4:3 வாசிக்கும் பொழுது அங்கே நான் வாசிக்கிறோம், சுவிசேஷ விஷயத்திலே அவர்கள் பிரயாசப்பட்டவர்களுடைய பெயர்கள் அங்கே ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சுவிசேஷ விஷயத்திலே யாரெல்லாம் மிகவும் பிரயாசப்படுகிறார்களோ, சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுடைய பெயர்கள் அங்கே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக வேலை செய்கிறோமா, சுவிசேஷம் அறிவிக்கிறோமா, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறோமா, நம்முடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் சுவிசேஷ விஷயத்திலே மிகவும் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பெயர்கள் அங்கே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்திலே நாம் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம். நன்மை செய்யும் போது நமக்கு நித்திய ஜீவன். ஊழியத்திற்காக நாம் பிரயாசப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை ஆராய்ந்து அறிந்து பார்த்து நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு தீமையான காரியங்களை விட்டு விலகி விடுவோம். தீமை செய்யும் போது அங்கே ஆக்கினை என்று வேதம் சொல்கிறது. 2ஆம் மரணமாகிய அக்னி கடல். பிரியமானவர்களே, ஒருபோதும் தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையான காரியங்களை செய்வோம். தீமை விட்டு விலகி விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, அடிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகள் எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதி பெருக பண்ணுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.